10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 12 வந்து ஆல்ரெடி ஒரு சார்ட்டில் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம். எக்ஸ்ட்ரா இருக்க சில பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வந்து தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பினை முதலில் வெளியிட்டது யார் அப்படின்னா நெகமையா க்ரூ. ஸோ இங்கே நெகம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த க்ரூ மெம்பர்ஸ் சேர்ந்து அந்த தாவரத்துக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து உள்ளமைப்பியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ வந்து உட்புற அமைப்புகள் ஃபுல்லாக படிக்கிறது தான் வந்து உள்ளமைப்பியல் அப்படின்னு சொல்கிறோம். 2 பிரிவுகளாக வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது. திசுக்கள் 2 பிரிவில், ஆக்கத்திசு, நிலைத்த திசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்கத்திசு, நிலைத்த திசு. இதில் வந்து சாக்ஸ் அப்படின்றவர் வந்து இதை திசு தொகுப்புகளை 3 வந்து வகைப்படுத்துகிறார். ஒன்று வந்து தோல் திசு தொகுப்பு, இல்லாட்டி புறத்தோல். அடுத்து வந்து அடிப்படை இல்லாட்டி தலை திசுன்னு சொல்லிட்டு. அடுத்து வாஸ்குலர் திசு தொகுப்பு. தோல் அல்லது புறத்தோல்னா ஆப்வியஸ்லி என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அது போக புறத்தோலில் வந்து துளை இருக்குது, அது வந்து ஸ்டோமேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து தண்டு மற்றும் இலைகளின் வெளிப்புற சுவரில் வந்து கியூட்டிக்கல் வந்து இருக்கும். வேரில் இருக்காது, தண்டு மற்றும் இலையில் வந்து கியூட்டிக்கல் இருக்கும். ஸோ கியூட்டிக்கல்ன்றது ஒரு மெழுகுப்படலம், ஓகே, அது இருக்கும். கியூட்டிக்கல் தான் வந்து நீராவி போக்கினை தடுக்கிறது. புறத்தோலில் பல செல்களாலான ட்ரைகோன்கள் மற்றும் வேர்த்துவிகள் காணப்படுகின்றன. ஸோ வந்து புறத்தோல் கியூட்டிக்கல் என்ன பண்ணும், கியூட்டிக்கலோட பணி என்ன அப்படின்னா, கியூட்டிக்கல் வந்துட்டு க்யூட்டாக வந்துட்டு நீராவி போகாது அப்படின்ற மாதிரி கியூட்டிக்கல் வந்து நீராவி போக்கினை தடுக்குதுன்னு ஞாபகம். புறத்தோலில் பரசல்களாலான ட்ரைகோன்கள் மற்றும் வேர்த்துவிகள் இருக்குது. அடுத்து புறத்தோல் திசுவின் பணிகள் என்னென்னா, உட்புற திசுவை பாதுகாக்கிறது, துளைகள் நீராவி போக்கு நடைபெற வந்து இந்த துளைகள் உதவுது, வேர்த்துவிகள் நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச உதவுது. அடுத்து அடிப்படை திசு இல்லாட்டி தலை திசு. புறணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித் அப்படின்னு வந்து வகைப்படுத்தப்படுது. இது வந்து ஒரு தலை திசு தொகுப்பு வந்து எப்படி வகைப்படுத்துதுன்னா, புறணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித்துன்னு வகைப்படுத்தப்படுது. வாஸ்குலர் திசு தொகுப்பு வந்து வாஸ்குலரில் வந்து சைலம் இருக்கும், ஃப்ளோயம், 2 கடத்து திசுக்கள் வந்து இருக்கும். 3 வகையான வாஸ்குலர் கற்றை இருக்கும். ஒன்று வந்து ஆரப்போக்கு, ஒன்றிணைந்தவை, சூழ்ந்தமைந்தவை. வாஸ்குலர் கற்றைகள் எப்படி இருக்குன்னா, ஆரப்போக்கு இது வந்து வேரில், இந்த இருபத்திலை வேரில் வந்து ஆரப்போக்காக இருக்கும் இல்லையா. அதுக்கடுத்து ஒன்றுமைந்தவை, சூழ்ந்தமைந்தவை. அந்த ஒரு வித்திலையாக இருக்கிறதுலாம் அப்படியே சூழ்ந்து இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் 3 டைப்பு. ஆரப்போக்கு அப்படின்னா சைலம் ஃப்ளோயம் அடுத்தடுத்து ஆர வரிசையில் வந்து அப்படியே அமைஞ்சிருந்தால் அது ஆரப்போக்கு. அதே இது வந்து ஒன்றிணைந்தவங்கன்னா ஒரே ஆரத்தில் கற்றை அமைஞ்சிருந்தா. ஒருங்கமைந்தவை அப்படின்றது சைலம் மையப்பகுதியை நோக்கியும் ஃப்ளோயம் வெளி பகுதியை நோக்கியும் வந்து இருக்கும். சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில் கேம்பியம் காணப்பட்டால் அவை திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை என்றும். இருபத்திலை தாவர தண்டு எடுத்துக்கிட்டு வந்து இருபத்திலை தாவர தண்டு வந்து நடுவில் 2 இருந்தாலே அதில் என்ன இருக்கும், நடுவில் கம்பி இருக்கும்னு பார்த்தல. கேம்பியம் காணப்படவில்லை என்றால் மூடிய ஒருங்கமைத்த வாஸ்குலர் தண்டு அப்படின்னு நினைக்கப்படுது. இது ஒரு வித்திலை தாவர தண்டு. 2 வித்திலைனாலே 2 இருக்குது. ஸோ நடுவில் கம்பி இருக்கும். 1 இருக்குன்னா அதில் இருக்காது, அவ்வளோதான். ஸோ 2 இருந்துச்சுன்னா திறந்துருக்கும், 1 இருந்துச்சுன்னா மூடி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். அடுத்து இருபக்க ஒருங்கமைந்தவை அப்படின்னா சைலத்திற்கு வெளிப்பக்கமும் உள்பக்கமும் ஃப்ளோயம் வந்து காணப்படும். இருபக்கம் 2 பக்கத்தில் வந்து இப்போ என்ன இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும். சைலம் நடுவில் இருக்குன்னா இங்கிட்ட வந்து அங்கிட்ட வந்து ஃப்ளோயம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து குக்கர் பிட்டா. எக்ஸாம்பிள் என்னென்னா குக்கர் பிட்டா. ஸோ வந்து குக்கரில் வந்து 2 சைடும் வந்து பிடிச்சி தூக்குறதுக்கு வந்து ஹூக் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கூட ஞாபகம் குக்கர் பிட்டா. 2 சைடும் இருக்குன்னா இருபக்கம் ஒருங்கமைந்தவை, ஓகேவா. சைலத்தை சூழ்ந்து ஃப்ளோயமோ, ஃப்ளோயத்தை சூழ்ந்து சைலமோ வந்து இருந்துச்சுன்னா அது சூழ்ந்தமைந்த, ஓகேவா. சைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரெசீனா. சைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை ட்ரெசீனா. ஸோ வந்து இது வந்து ட்ரெஸ் பண்ணணும்னா அப்படியே சுற்றி வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ட்ரெஸ்ஸுன்னு ஞாபகம். சூழ்ந்துனா சூழ்ந்து இருப்பாங்க, ட்ரெஸ்ஸு. அடுத்து ஃப்ளோயம் சூழ் வாஸ்குலர் கற்றை. இதில் வந்து ஃப்ளோயம் சைலத்தை முழுவதுமாக வந்து பெரணிகள், அதாவது சைலம் வந்து ஃப்ளோயத்தை முழுவதுமாக சூழ்ந்துருக்கு. அப்போ சைலம் சென்டரில் இருக்குது, ஃப்ளோயம் சுற்றி இருக்குது. சைலம்னாலே தண்ணி தானே. ஸோ தண்ணி சில நேரம் அப்படியே ட்ரெஸ்ஸில் மொத்தமாக கொட்டிடும். ஸோ சைலம் வந்து எப்படி இருந்ததுன்னா, இது ஃப்ளோயம் வந்து சைலத்தை சூழ்ந்து இருந்துச்சுன்னா அது வந்து பெரணிகள். பெரணினாலே புறணி, அவுட் சைடு. ஸோ அவுட் சைடு வந்து ஃபுட்டு வந்து அவுட் சைடு போகணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து புரோட்டோசைலம் வெளிப்புறத்தை நோக்கி இருந்துச்சுன்னா அது எக்ஸாம்பிள் வேர். புரோட்டோசைலம் உள்புறத்தை நோக்கி இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தண்டு, சரியா. புரோட்டோசைலம் வெளிநோக்கி இருந்தால் வேர், ஏன்னா தண்ணி வந்து வெளியிலேருந்து எடுக்கணும். ஸோ வேர். உள்நோக்கி இருந்துச்சுன்னா தண்டு. அடுத்து இதுதான் வந்து மொத்த ஒரு பெரிய டேபிளர் காலமில் வந்து பார்த்தோம். கம்ப்ளீட் யூனிட்டே வந்து ஒரு சார்ட் பேப்பரில் வந்து எல்லாத்தையுமே வந்து
பார்த்தாச்சு. ஓகேவா? இதுலேயே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் போட்டு ஒரு டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்துருவோம். இது வந்து இரு விதையிலை ஒரு விதிலை தாவர வேரோட வேறுபாடுகள். வேர் மட்டும் இருவிதிலை வேறு, இது வந்து ஒரு விதிலை வேறு. ஓகேவா? சைலக்கற்றைகளின் எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் சைலம் வந்து இது 4 முனை சைலம்